We are going to see Standard 5th Social Science Term 1 Unit 3 Good Citizen Part 2. Social values. How should you behave in public places? ஸோ நம்ம பப்ளிக் பிளேஸில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும். We should maintain the following good values in public places. பப்ளிக் பிளேஸில் சம் குட் வேல்யூஸை நம்ம மெயின்டைன் பண்ணோம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயின்டைன் குட் ரிலேஷன் வித் பீப்புள். நம்ம எல்லாத்தையும் பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணோம். ஸோ அப்போனா பீப்புளோட சம் குட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். நம்மளோட ஏஜில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ப்ரொடக்ட் நேச்சர். நம்மளோட நேச்சரை நம்ம பாதுகாக்கணும். பி டாலரண்ட். சகிப்புத்தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போது ஒரு சொசைட்டி அப்படின்னா நிறையா டிஃப்ரென்ஸ் அதில் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வளர்த்துக்கணும். லெட் us know King Sibi offered the flesh of his thigh to a starved hawk to save the wounded dove. அதாவது ஃப்ளஷ் அப்படின்னா மீட்டு, தை அப்படின்னா தொடை, ஹாக் அப்படின்னா பருந்து. ஓகே, கிங் சிபி அப்படிங்கிறவர் ஒரு சோழ மன்னர். ஒரு நாள் அரண்மனையோட மேல் மாடத்தில் நின்று தன் நாட்டோட அழகெல்லாம் ரசிச்சிட்டு இருந்தார். அப்போது காட்டில் ஒரு மரத்தில் ஒரு டவ் உட்காந்துட்ருக்கு. இந்த புறாவை வேட்டையாடுறதுக்கு பருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறந்து வருது. இதை பார்த்த புறா தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக பறந்து ஓடி அரண்மனைக்குள்ளே வந்துடுது. எங்கே? கிங் சிபியோட அரண்மனைக்குள்ளே வந்துடுது. வரும்போது ரொம்ப தடவி கொடுக்குறாரு. ரொம்ப பயந்து போய் அந்த புறா ரொம்ப தடவி கொடுக்குறாரு கிங் சிபி. அப்புறம் இதை கூண்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பறக்க விடுறாரு. ஆனால் அந்த புறா பறந்து போகவே மாட்டேங்குது. ஏன் இப்படி பறந்து போகாமல் ரொம்ப பயத்தில் இருக்குது இந்த புறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே மேலே பார்க்கும்போது பருந்து மேலே வட்டமிட்டுருக்கு. அப்போ தான் கிங் சிபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த பருந்து இந்த புறாவை வேட்டையாடுறதுக்கு பறந்து வருது, அதனால தான் இந்த புறா ரொம்ப பயந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிங் சிபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் மேலே ரொம்ப தூரத்தில் வட்டமிட்டு இருந்த அந்த பருந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி ஒரு இடத்துல உட்காருது. அப்போது அந்த பருந்தோட ஃபேஸ் பார்த்த கிங் சிபி என்ன நினச்சாருன்னா, நான் ரொம்ப பசியாக இருக்கேன், என்னோடைய இறையை நீ அரண்மனைக்குள்ளே வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பருந்து நினச்சதா கிங் சிபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, புறாவை எப்படி நம்ம பாதுகாத்தமோ அதே மாதிரி இந்த பருந்துக்கும் பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசவையை கூட்டும் போது அரசவையில் இருக்கிற படை தளபதி இவங்களாம் என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னா, ஓகே நம்மக்கிட்ட இருக்கிற கோட்டு, சிக்கன் இதெல்லாம் கொடுத்துர்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை, அவங்களா புறாவை பாதுகாத்தாங்க, நான் தானே பாதுகாத்தேன், அப்போனா நான் தான் இந்த பருந்துக்கு பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தொடையில் இருக்கிற சதையை அறுத்து புறா எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த ஈக்குவலுக்கான வெயிட் தன்னோட தொடை சதையை கட் பண்ணி பருந்துக்கு உணவு கொடுத்தாரு. ஓகேவா? அனிமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. வைல்டு அனிமல்ஸாக இருக்கட்டும், டொமஸ்டிக் அனிமல்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அவரோட ஆட்சி காலத்தில் புறாவுக்கு என்ன நீதி கொடுத்தாரோ அதே நீதி தான் பருந்துக்கும் கொடுத்தாரு கிங் சிபி. டு கிவ் ஜஸ்டிஸ் டு எ கவ், மனுநீதி சோழன் கில்ட் ஹிஸ் சன் அண்டர் த வீல்ஸ் ஆஃப் ஹிஸ் சேரியட். மனுநீதி சோழனோட அரண்மனைக்கு வெளியே ஒரு பெரிய ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டிருக்குமா. அது எதுக்குன்னா, நீதி வேணும்னு சொல்லிட்டு வரவங்க அந்த பெல்லை அடிப்பாங்களாம். ஒரு நாள் ஒரு கவு ரொம்ப அழுதுகிட்டு அந்த பெல்லை அடிச்சிருக்கு. அரண்மனையிலேருந்து வெளியே வந்த மனுநீதி சோழன் தன்னோட அமைச்சர்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன நடந்தது அப்படின்னா, மனுநீதி சோழனோட மகன் தேரில் வரும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் விளையாடிக்கிட்டே இருந்த அந்த கவ்வோட கேல்ஃப் மேலே தேர் ஏற்றி அந்த கேல்ஃபை கொன்னுட்டாரு. அதனால் நீதி வேணும்னு அந்த கவ் அந்த பெல்லை அடிச்சிருக்கு. அதனால் மனுநீதி சோழன் என்ன பண்ணாருன்னா, அவரோட மகனை தன்னோட தேர்னாலேயே அந்த மகன் மேலே ஏற்றி அவங்களோட மகனை கொன்னுட்டாரு. ஸோ அந்த கவ்வுக்கு நீதியை வாங்கி கொடுத்துட்டாரு.
ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிங் பாரி ஆஃபர்டு ஹீஸ் கோல்டன் சேரியட் டு முல்லை எ கிரீப்பர். கிரீப்பர் அப்படின்னா கொடி வந்து பரவல அது. ஓகே, ஒரு நாள் கிங் பாரி அவரோட ஆட்சி காலத்தில் அவரோட பகுதியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல செல்வ செழிப்பாக நல்ல பயிர்கள்லாம் வளர்ந்து அப்படியே இருக்குமா. எப்பவுமே வந்து மன்னர் வந்து என்ன பண்ணுவார், அப்பப்போ தன்னோட நகர்ப்புறங்கள்லாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்ண போவார்ல. இப்போ ஒரு நாள் போகும்போது பயிர்கள்லாம் இருக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அப்போது ஒரு இடத்துல மட்டும் போகும்போது நிறையா மரம் செடி கொடிகள்லாம் இல்லாமல் அங்கங்கே ஒன்று இருக்குது. அப்போது ஒரு கொடி ஒன்று இருந்திருக்கு. அவர் தேரை நிறுத்திட்டு போய் அந்த கொடிக்கு பக்கத்தில் போகிறாரு. அந்த கொடி வந்து மன்னா இது மாதிரி நான் கொடி படர்ந்து போகிறதுக்கு எந்த ஒரு மரம் இல்லை பக்கத்தில், எந்த ஒரு குச்சியும் இல்லாமல் காற்றுல இப்படி ஆடிட்டுருக்கனே, எனக்கு ஏதாவது செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி கிங் பாரி வந்து உணர்றாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட தேரையே வந்து அந்த முல்லைக்கு கொடுத்து அந்த கொடியை வந்து அந்த தேர் மேலே படர விடுறாரு. கிங் பேகன் ஆஃபர்டு ஹிஸ் ஷால் to a peacock which was shivering in the cold. ஓகே, இப்போ ரெயின் வருது அப்படின்னா என்ன பண்ணும், அதாவது ஆண் மயில் தோகையை விரித்து ஆடும். அப்போது கிங் பேகன் நாட்டு மக்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது ஒரு மயில் வந்து ரொம்ப தோகையை விரித்து ஆடிட்டுருக்கு. தோகையை விரித்து ஆடும்போது சம் சவுண்ட்ஸ்லாம் வரும்ல, அப்படிங்கிற மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வரும்ல. அப்போது இந்த கிங் பேகன் வந்து என்ன நினச்சிக்கிறாரு, தோகையை விரித்து ஆடும்போது இந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு ரொம்ப குளிருது போல். ஆனால் அவருக்கு தெரியும், என்ன தெரியும், இந்த மழை வரும்போது மயில் வந்து தோகையை விரித்து ஆடும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த மலையில் அந்த பீகாக் வந்து நடுங்குதோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஷாலை வந்து அந்த பீகாக் வந்து போத்தி விடுறாரு. ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நாட்டில் வந்து அனிமல்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன உயிர்களாக இருக்கட்டும், ஹியூமனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று தான், எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னர்கள் வந்து இப்படிலாம் செஞ்சு நமக்கு உணர்த்திருக்காங்க. இது மாதிரி நம்ம பண்ணலனாலும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டியாக தான் நம்ம வாழணும். ஓகே, டிசிப்ளினரி வேல்யூஸ். Disciplinary values are punctuality, involvement, treating everyone as equal, doing work on time, holding morals, discharging duties without fail and so on. Disciplinary values அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். பஞ்சுவாலிட்டி, கரெக்டாக இந்த டைம் அப்படின்னா அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகாமல் 9:30 ஸ்கூல் அப்படின்னா 9:30க்கு ரீச் ஆகிடணும், நோ எக்ஸ்கியூஸ். ஸோ இன்வால்வ்மெண்ட், எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி அந்த ஒர்க்கில் ஃபுல் ஈடுபாடோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஆஸ் ஈக்குவல், எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். டூயிங் ஒர்க் ஆன் டைம், ஸோ இப்போ இன்றைக்கி ஹோம்ஒர்க் மிஸ் கொடுக்குறாங்கன்னா ஈவினிங் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் வந்து சப்மிட் பண்ணணும், நெக்ஸ்ட் டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது. ஸோ டூயிங் ஒர்க் ஆன் டைம். அம்மா ஒரு வேலை செய்ய சொன்னாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து சீக்கிரம் பண்ணிடு, இந்த டைம்குள்ளே பண்ணிடு அப்படிங்கும் போது அந்த டைம்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அது மாதிரி ஹோல்டிங் மாரல்ஸ், ஒழுக்கங்களை வந்து நம்ம கடைபிடிக்கணும். அப்படி என்ன மாரல்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஹெல்ப் பண்ணணும், எல்டர்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், யாரையும் சீட் பண்ணக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் தான் மாரல்ஸ். அதை நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். டிஸ்சார்ஜிங் டியூட்டிஸ் வித்தவுட் ஃபெயில் ஸோ ஆன். டியூட்டிஸ், அது என்ன டியூட்டிஸ், நம்மளோட கான்ஸ்டிடியூஷன், நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணும், நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அண்ட் தென் காம்போசிட் கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும். இதெல்லாம் தான் டியூட்டிஸ். இந்த டியூட்டிஸை நம்ம என்ன பண்ணணும், தவறாமல் கடைபிடிக்கணும், நம்மளோட கடமையை வந்து செய்யணும். ஆக்டிவிட்டி, சர்க்கிள் த குட் வேல்யூஸ் கிவன் எபோவ். அது வந்து டேப்லர் காலமில் சம் குட் வேல்யூஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களே பஞ்சுவாலிட்டி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு லவ், பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், லவ். நெக்ஸ்ட்டு கான்டாக்ட், அதாவது ஒரு பர்சன்ஸோட பிஹேவியர் அது. அடுத்தது இன்வால்வ்மெண்ட், ஸோ எல்லாத்துலேயும் வந்து இன்வால்வ்மெண்ட்டோடு இருக்கணும்.
சர்வீஸ், சேவை. ஸோ இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. A citizen is a person who is a member of a particular country and enjoys various rights and executes his duties. இப்போ ஒரு சிட்டிசன், அதாவது குடிமகன், எல்லா கண்ட்ரிலையும் வந்து சிட்டிசன் ஆக முடியாது. ஏதாவது ஒரு கண்ட்ரியில் மட்டும்தான் சிட்டிசனாக இருக்க முடியும். இப்போது எந்த கண்ட்ரியில் இருக்கமோ அந்த கண்ட்ரியில் இருக்கிற நிறைய ரைட்ஸை வந்து அனுபவிக்க முடியும். அண்ட் தென் அந்த கண்ட்ரியில் அந்த சிட்டிசனுக்கான சம் டியூட்டிஸ் வந்து இருக்கும், அதை வந்து அவங்க செய்யணும். A sovereign state provides right to live, right to education, right to vote, right to work and reside anywhere in the country for its citizen. ஸ்டேட்டோட அத்தாரிட்டி இந்த சிட்டிசனுக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட் டு லிவ், வாழ்கிறதுக்கான ரைட் இருக்குது. எஜுகேஷன், என்ன வேணாலும் படிச்சுக்கலாம், அதுக்கான ரைட் வந்து இருக்குது. ஓட் போடுறதுக்கான ரைட் இருக்குது. ஒர்க் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. அண்ட் தென் கண்ட்ரியில் எந்த பிளேஸில் வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறதுக்கான ரைட்டும் இருக்குது சிட்டிசனுக்கு. கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பொது சொத்தை வந்து என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். மெயின்டைன் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். ஒரு நேஷனோட யூனிட்டி, ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வந்து மெயின்டைன் பண்ணணும். டெவலப் சயின்டிஃபிக் ஆட்டிடியூட், அப்துல் கலாம் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ஆட்டிடியூடை வந்து டெவலப் பண்ணணும். ப்ரொடெக்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கணும். கேர் ஃபார் த என்விரான்மெண்ட், நம்மளோட என்விரான்மெண்ட்டை கேர் பண்ணிக்கணும். எப்படி, வாட்டர் வந்து பொல்யூட் ஆகாமல், ஏர் பொல்யூட் ஆகாமல், அண்ட் தென் லேண்டெல்லாம் பொல்யூட் ஆகாத மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டை கேர் பண்ணணும். ஹானர் நேஷ்னல் சிம்பிள்ஸ், நம்மளோட நேஷ்னல் சிம்பிள்ஸ் என்ன பண்ணணும், மதிக்கணும். ரெஸ்பெக்ட் மாடர்ஸ் அண்ட் த சாக்ரிஃபைசஸ். மாடர்ஸ் அப்படின்னா என்னது, தியாகிகள். நம்மளோட நம்ம ஃப்ரீடம் வாங்கிறதுக்காக நிறையா தியாகிகள் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களோட தியாகிகளையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ப்ரிசர்வ் ஆர் கல்ச்சுரல் வேல்யூஸ் அண்ட் ஹெரிட்டேஜ், நம்மளோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் ப்ரிசர்வ் பண்ணணும். டெவலப் பேட்ரியாட்டிசம், நம்மளோட நாட்டு பற்றை வந்து வளர்த்துக்கணும். லெட் அஸ் நோ, டு நாட் வயலேட் த ரூல்ஸ், விதிகளை வந்து மீறக்கூடாது. டு நாட் ஸ்பிட் அண்ட் டம்ப் கார்பேஜ் எனிவேர், எங்கே வேணாலும் ஸ்பிட் பண்ணக்கூடாது. குப்பைகளை வந்து எங்கே வேணாலும் கொண்டு போய் கொட்டக்கூடாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ் இருக்கும், அங்கே வந்து கொட்டிடணும். இல்லைனா வந்து ட்ரக்லாம் வரும், அதில் நம்ம கொட்டிடணும். டு நாட் பொல்யூட் லேண்ட் அண்டு வாட்டர் அண்டு லேண்டை பொல்யூட் பண்ணக்கூடாது. டு நாட் பேர்ன் த ஓல்டு ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்ட்ரீட்ஸ், ஸ்ட்ரீட்டோட ஏஜில் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறையா வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருளெல்லாம் கொண்டு போய் போட்டு பேர்ன் பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது. டு நாட் பிரேக் த ஒயிட் பம்ப்கின், அதாவது பூசணிக்காய் ஆன் த ரோட்ஸ். இப்போது நம்ம ஆயுத பூஜை அப்படிலாம் வரும்போது என்ன பண்ணுவோம், பெரிய பூசணிக்காவாக எடுத்து கட் பண்ணி அதில் குங்குமத்தை போட்டு கொண்டு போய் சுற்றி கொண்டு போய் ரோட்லேயே உடைப்போம். அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் என்ன ஆகும், நிறைய பேர் நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. குட் கான்டாக்ட் அண்ட் மாரல் சயின்ஸ் ஆர் நத்திங் பட் சிவிக் வேல்யூஸ். குட் கான்டாக்ட், ஒரு பர்சன்ஸோட பிஹேவியர், நல்ல ஒழுக்கம், இதெல்லாம் தான் சிவிக் வேல்யூஸ். மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், பீஸ், அமைதி அப்படின்னா யார், மதர் தெரேசா. என்விரான்மெண்ட், ட்ரீ. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எது, பஸ். நேஷ்னல் சிம்பிள், நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக். சயின்டிஃபிக் ஆட்டிடியூட், நம்மளோட அப்துல் கலாம், டாக்டர் APJ அப்துல் கலாம். ஓகே. சிட்டிசன்ஷிப் இஸ் த ரைட் டு லிவ் இன் எ best way as a civilian. These includes a person's participation in government activities too. சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு குடிமக்களாக லீவ் பண்ணுறதுக்கான ஒரு ரைட் தான் சிட்டிசன்ஷிப்.
சிட்டிசன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரியில் இருக்கிற கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போது நம்ம ஒரு எம்பி, எம்எல்ஏ, சிஎம் இப்படி நம்ம வந்து ஆக முடியும். ஃபேக்டர்ஸ் தட் என்ரிச் குட் வேல்யூஸ் ஆர், குட் வேல்யூஸை டெவலப் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லிட்ரஸி, ரீட் அண்ட் ரைட் வந்து தெரியணும். அவேர்னஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், ஸோ கண்டிப்பாக மற்றவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட், அதாவது எல்லாத்துலேயும் எல்லா ஒர்க்லேயும் சின்ன சின்ன ஒர்க்கில் கூட நம்ம இன்ட்ரெஸ்டாக செஞ்சோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகும். ட்ரை ஹார்ட் டில் சக்ஸஸ் ஆகிற வரலையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவாலுவேட் ஒன் செல்ஃப், தன்னைத்தானே வந்து எவாலுவேட் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் 7 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்டில் மார்க்கு கம்மி, ஏன் கம்மி அப்படிங்கிறத உனக்குள்ளே நீ வந்து எவாலுவேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த சப்ஜெக்டில் உன்னால் மார்க்கு நிறைய எடுக்க முடியும். அப்படி அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கணும் எல்லாத்தையும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கணும். Each student should be taught to be hygienic, which is the most significant part of good values. Good valuesல ஒரு significant part எது அப்படின்னா ஹைஜீனாக இருக்கிறது தான். அதாவது சுத்தமாக இருக்கணும். ஒன் மஸ்ட் ஃபாலோ த ரொட்டீன் பிலோ. எது கரெக்டாக டெய்லி வந்து நம்ம எதை செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேக்கப் இயர்லி இன் த மார்னிங் வந்து சீக்கிரமாக 6 இல்லைனா 7 o'clock வந்து கண்டிப்பாக எழுந்துடணும். ப்ரஷ் யுவர் டீத், கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். ஹேவ் எ பாத், குளிக்கணும். அடுத்து வந்து வியர் க்ளீன் க்ளோத்ஸ், துவைச்ச துணியை வந்து நம்ம போடணும். வியர் ஸ்லிப்பர்ஸ் ஆர் ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ் போடணும், இல்லைனா வந்து ஷூஸ் வெளியே போகும்போது கண்டிப்பாக போடணும். ட்ரிம் ஹேர் அண்டு கட் த நெயில்ஸ், கண்டிப்பாக அப்பப்போ 2 weeks எல்லாம் 1 month ஒன்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணணும். 1 week ஒன்ஸ் வந்து நெயில்லாம் கட் பண்ணணும். வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல்ஸ், கண்டிப்பாக சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணணும். ஓகே, இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெசனுக்கான கொஷின் ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் part 1 லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.